காமராஜர் ஐயா இறக்கிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கெட்ட சொப்பனம் கண்டாங்க. தமிழ்நாடு வறண்ட நிலமாகவும் விவசாயிகள் தற்கொலையும் மக்களோட சீர்கேடான வாழ்க்கையும் அதிகாரிகளோட லஞ்ச வாழ்க்கையும் நீர்த்தேக்கங்களில் தண்ணி இல்லாமையும் பார்த்து காமராஜர் ஐயா அதிர்ந்து போனாங்க. அந்த கனவு காமராஜர் ஐயாவை நிம்மதியாக தூங்க விடலை. அடுத்த 2 நாட்களில் காமராஜர் ஐயா இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்த அந்த சொப்பனம் கண்ட அடுத்த நாளும் காமராஜர் ஐயா நிம்மதியாகவே தூங்கலைங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த தமிழகத்தை விட்டு நம்ம போயிடுவோமோ, இந்த மக்களை நம்மால் பார்க்க முடியாதோ, இந்த மாதிரியான சிந்தனைகள் அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தார். எப்போ பார்த்தாலும் தமிழகத்தை பற்றின சிந்தனைகள் தான். காமராஜர் ஐயாவோட கனவு பலிச்சுது, இன்றைக்கி பலிச்சுக்கிட்டு இருக்கு. காமராஜர் ஐயா அன்னைக்கு கனவு பார்த்து பயந்த அந்த விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சகஜமாக நடந்துகிட்ருக்குது. காமராஜர் ஐயாவுக்கு நாம் கொடுத்த பரிசுன்னா கடைசி 2 நாள் இறக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் இல்லாமல் பண்ணது தான். அவருக்கு அந்த கெட்ட சொப்பனம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி உண்மையிலே அவர் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். ஆனால் அவர் இருந்தால் சூழ்நிலையே மாறி இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. காமராஜர் ஐயா எப்போவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கார்.